ராகு கேது பெயர்ச்சி இந்த டாரட் ரீடிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆருட பலன் தான். இதில் கிரகங்கள் சம்பந்தப்பட்டது கிடையாது. இந்த ஆருட பலன் ராகு கேது பெயர்ச்சி எல்லா ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பெண்டுலம் மூலமாக இதனுடைய கார்டோடைய எனர்ஜி லெவல் கார்டு பார்த்திங்கன்னா எதிர்மறையாக இருந்ததுன்னா அதனுடைய பலன்கள் நமக்கு நல்லா இருக்காது. அதனால அதனுடைய எனர்ஜி லெவலை செக் பண்ணிவிட்டு நம்ம இதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த டாரட் ரீடிங் மூலமாக ஒவ்வொரு பலனும் சொல்லும்போது எல்லாருமே உங்களுடைய ராசி அன்பர்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களும் உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தை மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். மே 19ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக என்ன ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். 19ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய ஒரு முயற்சிகளில் எடுக்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் இருந்த அந்த தொந்தரவுகள் உங்களுக்கு மறையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பார் ஆஸ்ட்ரோ பூர்ணாமா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்போ நம்ம ராகு கேது பெயர்ச்சி டாரட் ட்ரீடிங் மூலமா என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வரிசையில் முதல்ல மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த டாரட் கார்டு என்ன பதில் சொல்ல போகுது? மேஷ ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி மே 19ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக என்ன ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த 3 கார்டு தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த மே 19ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய ஒரு முயற்சிகளில் எடுக்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் இருந்த அந்த தொந்தரவுகள் உங்களுக்கு மறையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பெண்கள் மேஷ ராசி பெண்கள் ஒரு சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகளில் கூட பெரிய அளவுக்கு மனதை போட்டு வருத்திக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தீங்க. இவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. ராகு கேது பெயர்ச்சி ஆயிட்டாரு அப்படின்னாலே இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய வலிமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த லீகல் கேஸ் வழக்குகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே ஒரு நல்ல சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணம், உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் யாரெல்லாம் அந்த வழக்குகள் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாமே அந்த வழக்குகளிலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி அமைய போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்குன்னு உண்டான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு தடைகள் எல்லாமே விலகி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ராணியாக ஒரு ராஜாவாக வாழக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த டாரட் கார்டு ரீடிங் மூலம் ராகு கேது பெயர்ச்சி பலன் என்ன கிடைக்குங்க? ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு உண்டான ராகு கேது பெயர்ச்சி மே 19க்கு மேலே உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத இந்த டாரட் ரீடிங் சொல்ல போகுது. இந்த டாரட் ரீடிங் மூலமாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த டாரட் ரீடிங்கில் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம், அடுத்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை, வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம், இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், இது எல்லாமே இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த மே 19ஆம் தேதிக்கு மேலே எடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த மே 19க்கு அப்புறம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து ஷேர் மார்க்கெட்டில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த மே மாதத்திற்கு பிறகு அதாவது மே 19ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அதில் நிறைய ஒரு வருமானங்கள் அந்த ஷேர் மார்க்கெட் மூலமாக வருமானங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி அமைய போகுது. இது நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்லை, குழந்தை பாக்கியத்தினால எங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தினால ஒரு ஆனந்தமான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது.
மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த டாரட் கார்ட் ரீடிங் மூலமா ராகு கேது பலன் என்ன கிடைக்க போகுதுங்க? மிதுன ராசி என்பர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்த நீங்க உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ, முருகன், பெருமாள், அடுத்து சிவன் எந்த தெய்வம் பிடிக்குதோ, அந்த தெய்வத்தினுடைய பேர நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மிதுன ராசி என்பர்களுக்கு மே 19ஆம் தேதிக்கு அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்றத நம்ம இந்த டாரட் ரீடிங் மூலமா பார்க்க போறோம். டாரட் ரீடிங் மூலமா பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி என்பர்கள் அதிகப்படியான இறை அருளை பெறக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு குருவினுடைய ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த கடவுள், அதாவது உங்களுக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணக்கூடிய, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்ட அந்த தெய்வமே உங்களுக்கு முன்னாடி இருந்து அதை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய இந்த ராசி என்பர்கள், மிதுன ராசி என்பர்கள் தேவையில்லாத அந்த சின்ன பிளாக் மேஜிக்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? திருஷ்டி, பில்லி சூனியம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துலலாம் நீங்க அகப்பட்டு இருக்கிறீங்க. அதிலிருந்துலாம் வெளியில வரக்கூடிய ஒரு தருணம். அதுலலாம் இருந்து நிறைய நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டுட்டு இருக்கிறீங்க மிதுன ராசி அன்பர்கள். அந்த திருஷ்டி தோஷங்களிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பணங்களை தேவையில்லாம இப்போ வருது நம்ம அழகா செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு செலவு பண்ணீங்கன்னா, அந்த எ வாய்ப்புகள் மூலமாக நிறைய ஒரு பண இழப்புகளையும் இந்த காலகட்டத்தில சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால வருமானத்த ஒரு சிக்கனமா நீங்க சேமித்து வைக்கிறதுக்கு பழகிக்கோங்க. இந்த மிதுன ராசி என்பர்கள் எந்த அளவுக்கு ஆசைகள் அதிகமில்லாம இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ராகு, கேது நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். கடக ராசி நேயர்களுக்கு டாரட் கார்ட் ரீடிங் மூலமா ராகு கேது பலன் என்ன கிடைக்குங்க? கடகராசி என்பர்கள் நீங்க உங்களுடைய மானசீகமான ஒரு தெய்வ பலத்த வச்சிருக்கிறீங்க. அந்த தெய்வத்தினுடைய பேர கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக இந்த ராகு, கேது அப்படின்னு சொல்லக்கூடிய மே 19ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். இந்த வாழ்க்கையில இந்த கடக ராசி என்பர்கள் நீங்க எதுவுமே செய்வதறியாது ஒரு திகைத்து போய் நிற்கக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கிறீங்க. என்ன அடுத்து செய்யலாம்? நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்து நடக்க போகுது என்ன அப்படின்றது தெரியாது. ஒரு எந்த விதமான ஒரு முயற்சியுமே எடுக்காம இருந்துட்டு இருக்கிறீங்க. இவர்களுக்கு தெய்வ அருளின் மூலமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ராகு கேது பயிற்சி அமைய போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாதவர்களுக்கு அந்த வேலையும் கொடுத்து நல்ல வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ராகு கேது பயிற்சி. அந்த வருமானத்தின் மூலமாக நிறைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம். அந்த தேவைகள்ல தேவையான, அதாவது அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் வச்சுக்கோங்க. அன்னெசரியா ஏதாவது செலவு பண்ணீங்கன்னா, அதுல இழப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த கடக ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. நிறைய ஒரு உறவுகளின் இழப்புகள்ல நீங்க இருக்கிறீங்க. கணவன் மனைவி ஆகட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்களாகட்டும், சில பேருக்கு விபத்துகள் கூட நடந்திருக்கலாம் கடந்த காலத்துல. அந்த இழப்புகளிலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த கடக ராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக புதிய உறவுகள், அந்த உறவுகள்ல ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். இது எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியமான ஒரு அமைப்புகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி டாரட் கார்ட் ரீடிங் மூலமா என்ன பலன் தருங்க? சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை, இஷ்ட தெய்வம்னா நீங்க என்ன தெய்வத்தினாலும் வணங்கலாம். குலதெய்வத்துக்கு மாறாக நீங்க எந்த தெய்வத்தினாலும் வணங்கலாம். அந்த தெய்வத்தினுடைய பேரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இதுதான் இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக நம்ம ரீட் பண்ணக்கூடிய அந்த டாரட். இந்த டாரட்ல பார்த்தீங்கன்னா, இந்த சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய வாய்ப்புகள் கொடுத்து அந்த வாய்ப்புகளை தவறவிடக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். நீங்க உங்களுடைய பயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம். நம்ம இங்கிருந்து வேற எங்கேயாவது போனா அங்க மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு வாய்ப்புகளை தவற விடக்கூடிய ஒரு டைமா இருக்கு. அதனால யாருக்காவது வாய்ப்புகள் வந்ததுன்னா அதை தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள். சிம்ம ராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தனிமையில இருக்கிறீங்க. கணவனுடைய ஆதரவும் இல்லாமல், பெற்றோர்களினுடைய ஆதரவும் இல்லாமல் தனிமையில இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய இடமாற்றத்தை செய்துக்கிறதன் மூலமாக ஒரு புதிய உறவுகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டோம். கணவன் மூலமாக, பெற்றோர்கள் மூலமாக, மாமனார் மாமியார் மூலமாக நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டோம். இனிமேல் எங்களுக்கு எந்த விதமான ஒரு உறவுகளும்
வேண்டாம் அப்படின்னு உங்களுடைய இடம் மாற்றத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த சிம்ம ராசி அன்பர்கள்ல இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் மூலமாக அதிகப்படியான ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வருடம். பெண்கள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அதாவது வீட்ல பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப் செஞ்சு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கலாம். இல்ல மனைவி பேர்ல எல்லா சொத்துக்களையும் வாங்கலாம். இந்த மாதிரியான அந்த பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுத்து, இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வளர்ச்சியையும், அதே சமயத்துல ஒரு நல்ல ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு விஷயத்தையும் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கு. கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த டாரட் கார்ட் ரீடிங் மூலமா என்ன பலன் தரப்போகுதுங்க? கன்னி ராசி அன்பர்கள் பெருமாளினுடைய பேரை நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு எந்த பெருமாள் பிடிக்குதோ, வெங்கடாஜலபதி, பிரசன்ன பெருமாள், அடுத்து பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நாராயணன் இந்த மாதிரியான உங்களுக்கு என்ன பெருமாள் பேர் பிடிக்குதோ, அந்த பெருமாளினுடைய நேம நல்லா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த ராகு, கேது பெயர்ச்சி இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு வாழ்க்கை ஒரு மாற்றத்தை குடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த கன்னி ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலையில சிக்கல் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில வருமானம் சரியா இல்ல. உங்களுடைய வருமானத்தில அதிகப்படியான ஒரு உயர்வுகள் இல்ல. அடுத்து குடும்ப உறவுகள்ல சில சில பிரச்சனைகள். அடுத்து காதல்கள்ல தோல்வி. இந்த மாதிரியா ஒரு 7, 8 ஒரு பிரச்சனைகளை ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களும் வச்சிருக்கிறாங்க. இதுல எந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில வரப்போறோம் அப்படின்னு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அதிகப்படியான ஒரு தேடல்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கு. இந்த காலகட்டத்தில நீங்க யாரையும் நம்பி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு கடனே இருக்கு. இந்த கடன் நீ வாங்குறதன் மூலமாக இந்த கடனை நீங்க அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா, அவங்க பின்னாடி போகாதீங்க. போனீங்கன்னா தேவையில்லாத இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். தாறுமாறாக செலவு செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு குடுக்க போகுது. இந்த கன்னி ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே வேண்டாம். நான் ஒரு குடும்ப வாழ்க்கை வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லற வாழ்க்கை வேண்டாம். நான் தனிமரமாக இருக்கிறதுக்கு விரும்புறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பர்களாக இருக்கிறீங்க. இந்த கன்னி ராசி அன்பர்கள் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக அந்த மாதிரியான வாழ்க்கை எல்லாமே மாறுவதற்குண்டான ஒரு தருணம். ஏற்கனவே குடும்ப உறவுல நிறைய விரிசல்கள் இருந்தாலும், அந்த உறவுகள் மூலமாக மேன்மையை அடையக்கூடிய ஒரு தருணம். இந்த டாரட் ரீடிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழுமையான ஒரு ஆருட பலன்கள தான் சொல்லுது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. அதனால சில முயற்சிகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி டாரட் கார்ட் ரீடிங்னா என்ன சொல்ல வருதுங்கண்ணா? துலாம் ராசி அன்பர்கள் நீங்க காமாட்சி அம்மனை நிறைய வழிபாடு பண்ணுங்க. காமாட்சியினுடைய பேரை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த காமாட்சியினுடைய அருளால இந்த ராகு கேது பெயர்ச்சி நிறைய ஒரு வாழ்க்கையில வெற்றியை தரக்கூடிய ஒரு பெயர்ச்சியா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நீங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த டாரட் ரீடிங்ல பார்த்தீங்கன்னா, இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய வருடம். உங்களுக்கு இந்த வருடத்துல நிறைய ஒரு வெற்றி வாய்ப்புகள் இது அதிகமாக இருக்குது. இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலயும் அசிங்கமும், அவமானமும் பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அதே சமயத்துல குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. கணவன் மனைவி பிரச்சனை. அடுத்து பார்த்தீங்கன்னா, புதுதா திருமணமான அந்த தம்பதியர்களுக்கு அவர்கள் அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்காது. 3வது நபர்களின் தலையீட்டின் மூலமாக பிரச்சனைகள் இருக்கு. அது எல்லாமே இந்த மே 19ஆம் தேதிக்கு பிறகு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய பெண்களினுடைய வலிமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். நீங்க இதுநாள் வரைக்கும் குடும்பத்துல ஒரு போல்டா ஒரு டிசிஷன் எடுத்திருக்க மாட்டீங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய கணவனோ இல்ல பெரியவங்களோ அந்த டிசிஷன் எடுத்து தான் நீங்க அந்த இடத்துல இருந்திருப்பீங்க. இப்போ உங்களினுடைய தலைமையில அந்த பெண்களினுடைய தலைமையில இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி ஒரு நிறைய ஒரு மாற்றங்களை நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் நிறைய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில வாய்ப்புகளை நீங்க தவறவிடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களை பிரிந்து நம்ம வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும். அதனால அது வேண்டாம். இப்படிலாம் இந்த வாய்ப்புகளை நீங்க தவறவிடக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு.
விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி டாரட் கார்ட் ரீடிங் மூலமா என்ன பலன் கிடைக்குங்க? விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வமான எல்லாருமே விருச்சிக ராசி அன்பர்கள் முருகனை தான் நீங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய முருகனுடைய நாமத்தை, அதாவது முருகா போற்றி அந்த மாதிரியான ஒரு நாமத்தை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா டாரட் ரீடிங் எடுக்கும்போது அந்த தெய்வத்தினுடைய அருள் உண்மையா இருக்கணும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த கிரகங்கள் ரீதியாக சில பலன்கள், கெடுபலன்கள் சொல்லியிருந்தாலும், இந்த ஆருட பலன்கள் இந்த டாரட் ரீடிங் மூலமாக பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களை துணிந்து செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல நீங்க செய்யவே முடியாதுன்னு நெனச்சாலும், இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அந்த இடத்துல துணிந்து செய்வதற்கு உண்டான ஒரு வலிமை வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சிகள், அடுத்து வருமானங்கள், தொழில்ல புதிய புதிய வாய்ப்புகள் எப்படி நம்மளுக்கு டெய்லி எந்திரிக்கும்போது நம்ம அந்த சூரியனுடைய உதயத்துல எந்திரிக்கிறோமோ, அதே மாதிரி தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தொழில்ல புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல மற்றவர்களினுடைய பேச்சை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, ஊருக்காக இருக்கிறத விட உங்களுக்காக இருங்க. இருந்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி மிக அருமையான ஒரு மாற்றத்தை குடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வீட்ல பெட் அனிமல்ஸ் வளர்க்குறீங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா, அதுல கொஞ்சம் சில ஒரு அ வ வழிமுறைகளை பின்பற்றுங்க. பெட் அனிமல்ஸ்ல வீட்டுக்குள்ள கொண்டு வரது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியாக இல்லாம கொஞ்சம் வெளியிலேயே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதனுடைய தாக்கம், அதாவது விலங்குகளின் தாக்கம் அதிகமாக இருக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதனால அதனுடைய தாக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை குடுக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த டாரட் கார்ட் ரீடிங் மூலமா ராகு கேது பலன் என்ன? தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேரை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த குலதெய்வ அருளால இந்த ராகு கேது பெயர்ச்சி, ஏன்னா ராகு கேதுன்றது சர்ப்ப கிரகங்கள். அந்த சர்ப்ப கிரகங்களினுடைய ஆதிக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சர்ப்ப கிரகத்தினுடைய பெயர்ச்சியின் மூலமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த வருமானத்தை, அதாவது நீங்க எப்படி ஒரு விளைநிலங்கள்ல ஒரு தானியங்களையோ இல்ல அரிசியையோ எடுக்கிறீங்களோ, அதே மாதிரி தான் நீங்க உழைத்த உழைப்புக்கு உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிறைய விஷயத்துல கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கிறீங்க. எந்த விதமான, ஏன்னா நிறைய வாழ்க்கையில ஒரு போராட்டமான ஒரு அனுபவங்களை சந்தித்து புது முயற்சிகள் செய்யும்போது இது வேண்டாம், நம்ம இதை அவாய்ட் பண்ணிட்டா என்ன அப்படின்ற மாதிரியா இருக்கிறீங்க. அதுல நிறைய ஒரு விஷயங்கள்ல தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக மே 19ஆம் தேதியிலிருந்து அந்த முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். புதுசா திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீங்க அதிகப்படியான ஒரு ஆன்மீக பிரார்த்தனைகள் மூலமாக நினைத்ததை நீங்க அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய ஆசைகளில் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணம். ஏதோ நிறைய ஆசைகள் இருந்தாலும் அந்த ஆசைகள் நிறைவேறாம இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அந்த ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. மகர ராசி நேயர்களுக்கு டாரட் கார்ட் ரீடிங் மூலமா ராகு கேது பலன் என்ன கிடைக்குங்க? மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய காவல் தெய்வம், என்னென்ன காவல் தெய்வம்லாம் இருக்கோ அந்த தெய்வத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த தெய்வத்தின் அருளால இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை சொல்ல போகுது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். மகர ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்புகள் வரக்கூடிய ஒரு தருணம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஒரு பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அரசியல்வாதியா இருந்தாலும், பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும், உங்களுக்கு இந்த கடந்த காலத்துலலாம் நிறைய ஒரு தண்டனைகளை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ஒரு நீதின்றது கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி அமைய போகுது. அடுத்து இந்த
ராகு கேது பெயர்ச்சியில இருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கர்ம அதாவது முன்னோர்கள் சாபம் எல்லாமே விலகப் போகுது. யார் யாருக்கெல்லாம் முன்னோர்கள் சாபம் இருக்கு, பெண் சாபம் இருக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அ அ பித்ருக்கள் மூலமாக சில தோஷங்கள் இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா, கண்டிப்பா இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக முழுவதுமாக அது அகலக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதை அந்த கர்மாக்களை கரைக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கு. நீங்க அதுக்குண்டான நிவர்த்திகள்லாம் இந்த மகர ராசி என்பர்கள் அதை தேடி செய்யக்கூடிய ஒரு தருணம். காதல்ன்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி அவ்ளோ பெரிய ஒரு சாதகமாக இல்ல. யார் யாரெல்லாம் காதல் பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தேவையில்லாத ஒரு முறிவை குடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமைன்றது இந்த காலகட்டம் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன்ல இருக்கும். அதனால வார்த்தைகளை நிதானமா நீங்க கடைபிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மகர ராசி என்பர்களுக்கு பெருமளவு அந்த தம்பதிகள் ஒற்றுமை பாதிக்கப்படாது. கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பலன் எப்படி இருக்க போகுதுங்க? கும்பராசி அன்பர்கள், நீங்க எந்த உக்ர தெய்வத்த வழிபாடு பண்றீங்களோ, அதாவது காளியா இருக்கலாம், துர்க்கையா இருக்கலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா வாராகியா இருக்கலாம். அந்த தெய்வத்தினுடைய பேர நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த டாரட் ரீடிங் ராகு கேது பெயர்ச்சி என்ன மாதிரியா இருக்க போகுது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். கடன் வாங்கியாவது நம்ம வீடு கட்டணும். கடன் வாங்கியாவது நம்மளுடைய சமுதாயத்துல நம்மளுடைய குழந்தைக்கு இவ்ளோ பெரிய திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமிக்கணும். இந்த மாதிரியாக அந்த சமுதாயத்துக்காக, சொசைட்டிக்காக நீங்க நிறைய ஒரு ஆசைகளை ஒரு நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த கும்ப ராசி அன்பர்கள் நிறைய அதாவது சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எந்த தோஷமா இருந்தாலும் சரி, மாங்கல்ய தோஷம், சர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம் இது எல்லாமே உங்களுக்கு விலகி அதற்குண்டான ஒரு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி இருக்க போது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் நீங்க அந்த சர்ப்பத்துக்கு சில வழிபாடுகளை பண்ணிக்கிட்டே வரணும். இந்த கும்பராசி என்பர்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்துல எந்த விதமான தடைகளும் இன்றி அந்த வருமானங்கள் நிரந்தரமாக வர ஆரம்பிச்சிடும். இதுநாள் வரைக்கும் அந்த வருமானத்துல பெரிய அளவுக்கு தடைகள் இருந்துட்டே இருந்திருக்கு. நிறைய உழைப்புகளை போட்டாலும் அந்த அலுவலகத்துல நிறைய உழைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு தேவையான வருமானம், பதவி உயர்வு இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த சர்ப்பத்துக்கு உண்டான ஒரு பரிகாரத்த பண்ணிக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி நிறைய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். மீன ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பலன் டாரட் மூலமா என்ன சொல்ல வருதுங்க? மீன ராசி அன்பர்கள், உங்களுடைய ரொம்ப பிடிச்ச தெய்வம் பௌர்ணமிக்கு அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த திருச்செந்தூர் முருகனுடைய நாமத்தை இந்த கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த டாரட் ரீடிங் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி என்ன மாதிரியாக இருக்க போகுது? இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்றத பார்க்கலாம். இந்த மீன ராசி என்பர்கள் உங்களுடைய வருமானத்தை அறுவடை செய்யக்கூடிய ஒரு நேரம். நிறைய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு நல்ல ஒரு வீடு கட்டுறதுக்கோ, வண்டி வாகனம் வாங்குறதுக்கோ தேவையான செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய சேமிப்பும் கரையக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த மீன ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்து கணவன் மனைவி ஒற்றுமைன்றது இந்த இடத்துல நல்ல ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்களோ, இந்த மே 19ஆம் தேதிக்கு மேல நல்ல ஒன்று சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தை பாக்கியமும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கு. இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய காதல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம். மே 19ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணலாம். நல்ல ஒரு காதல்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து இந்த மீன ராசி என்பர்கள்ல இருக்கக்கூடிய அந்த வீட்ல இருக்கக்கூடிய ஆண்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். ஆனா, அந்த ஆண்கள் அதுல எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்காமல் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருப்பாங்க. அந்த அந்த சோம்பேறித்தனத்துக்குலாம் நீங்க உங்களுடைய தெய்வத்த வழிபாடு பண்ணுனீங்க. அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ, உங்களுடைய குலதெய்வத்தையோ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மீன ராசி என்பர்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்னாடி நிறைய ஒரு
வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். 12 ராசிகளுக்குமே ராகு கேது பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டாரட் கார்ட் ட்ரேடிங் மூலமா பார்த்துக்கணும். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.